ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே ஆன்லைன் மூலமாக, அது மாத்திரமல்ல வீடியோ மூலமாக எங்களோடு கூட இணைந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துக்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாள். அதனால நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், அவரை துதிக்க போகிறோம், அவரை நமஸ்கரிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எனவே ஒரு விஷயம், நாம் யாவரும் கண்களை மூடியவர்களாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனை வழியை நாங்கள் ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். நல்ல காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. காலை தோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறபடியா நன்றி சுவாமி. ஆண்டவரே, சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் ஆண்டவரே பாதகமாய் அமைந்தாலும் இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறீர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தகப்பனாய் இருக்கிறீர். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் சுவாமி ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக, ஆண்டவரே ஆராதிக்கும்படியாக எங்களோடு கூட கர்த்தாவே ஆண்டவரே எல்லா இடங்களிலும் இருந்து இணைந்திருக்கிறதான ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய ஆளுகையும் இந்த நேரத்தில் இறங்குவதாக என்று சொல்லி கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, முழு மனதோடு உம்மை ஆராதிக்கத்தக்கதாக, உம்மை தேடத்தக்கதாக, நீ பேச இருக்கிற வார்த்தையை கேட்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய செவிகளை எங்களுடைய இருதயம் இந்த நாளில் நாங்கள் திறக்குகிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாய் கேட்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை முற்றுமாய் உம்முடைய அன்பின் கரத்துக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் பெருகிதாக என்று சொல்லி கேட்டு இயேசுவின் மூலம் நன்றியோடு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் 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 ஆமென். Hallelujah. Thank you. It is our joy and privilege to welcome you all in the blessed name of Jesus Christ. Today, as we gathered to worship the living God, we invite you to worship with us. எங்களோடு கூட ஆராதிக்கும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலே அருமையான ஒரு பாடல், உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடல், தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே, தேவனின் நாமத்துக்கே உன்னதரே என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஜீவனுள்ள தேவனை நாம் நமஸ்கரிக்க போகிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே இருந்து கர்த்தரை நாம் இந்த காலை வேளையிலே தொடர்பு கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். Oh yes Lord. Hallelujah. தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே, தேவனின் நாமத்துக்கே பாடுவோம். தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே, தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வும் சுரமமே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வும் சுரமமே. தேவனின் நாமத்துக்கே தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே, துதி உண்டாகட்டுமே, தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம் உன்னதரே. சொல்லுமா, பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம் உன்னதரே. இயேசு அவர் நாமம், இயேசு அவர் நாமம், இயேசு அவர் நாமம், இயேசு அவர் நாமம் உன்னதரே. சொல்லுமா, இயேசு அவர் நாமம், இயேசு அவர் நாமம், இயேசு அவர் நாமம், இயேசு அவர் நாமம் உன்னதரே. தேவனின் நாமத்துக்கே
ஹalleluya. இந்த காலை வேளையில் நாம் சற்று நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், ஆண்டவரை நமஸ்கரிக்க போகிறோம். கண்களை மூடினவர்களாக இந்த காலை வேளையில் அவருடைய பிரசன்னம் மத்தியிலே இருக்கிறபடியாலே ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம், அவரை நாம் உயர்த்த போகிறோம். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நமஸ்கரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. இந்த பாடலை பாடி அப்படியே சற்று நேரம் ஆண்டவரை நாங்கள் துதிக்கலாம். ஹalleluya.
நாம் உயர்த்துவோமா, அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா. சற்று நேரம் கர்த்தரை நாங்கள் நமஸ்கரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்த நல்ல தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனைக்குரியவர் அவர், எங்களுடைய ஸ்தோத்திரங்களுக்குரியவர் அவர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ண நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஓ நன்றி இயேசு கிறிஸ்துவே, ராஜாவே, கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ வெண்மையும் சிவப்பும் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அரணாக, எங்களுக்கு துருகமாக, எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறபடியால் நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்நாட்களிலே எங்களை பாதுகாத்து வருகிறதே, அதற்காக நன்றி. கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உன்னதரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. ஓ தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எங்கள் ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே எங்கள் ஆராதனைக்கு பாத்திரப்பா. ஓ மகிமை உமக்கொருவருக்கு, மாட்சிமை உமக்கொருவருக்கு. ஓ துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் உமக்கொருவருக்கு, உமக்கொருவருக்கு, உமக்கொருவருக்கு. ஓ நீரே உன்னதர், நீரே கர்த்தர், நீரே ராஜா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஓ நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ ஆராதிக்கிறோம், ஆராதிப்போம், ஆராதிப்போம். எங்களுடைய ஜீவனத்தில் தேவனை நமஸ்கரிப்போம். ஓ ஹல்லேலூயா. நாம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிறார். எங்களுடைய ஆராதனைகள் அவர் ஏற்றுக்கொள்ள நல்ல தேவனாக இருக்கிறார். முழு இருதயத்தோடு அவரை நாங்கள் நமஸ்கரிப்போம், முழு உள்ளத்தோடு அவரை பொழுது கொள்ளுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஓ நன்றி 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 நன்றி. ஓ நன்றி இயேசுவே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சிங்கம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சிங்கம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. சொல்லுமா எல்லாரும் இணைந்து, ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. இணைந்து சொல்லும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுமா, எதிரிகளின் சூழ்ச்சிகள், எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. சொல்லும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்திச் செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்திச் செல்லும் ஐயா. சொல்லும் ஆவியானவரே, ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் பெறுவீராக. இயேசுவின் மூலம் தேவனை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென் இருக்கிறது சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். இந்த காலையில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானத்துக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது 18வது வசனங்களுக்கு எங்களுடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது 18வது வசனங்களுக்கு எங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். Let us all turn our Bibles to Genesis chapter 22 verses 17 and 18. Genesis chapter 22 verses 17 and 18. நான் வாசிக்கின்றேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். I'm reading from King James Version, Genesis 22 verses 17 and 18. That in blessing I will bless thee, and in multiplying I will multiply thy seed as the stars of the heaven, and as the sand which is upon the seashore, and thy seed shall prosper in the gate of his enemies, and in thy seed shall all the nations of the earth be blessed, because thou hast obeyed my voice. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார் என்று
இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆசீர்வாதங்கள் நிறைந்து காணப்படுகிற ஒரு அழகான வார்த்தையாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நான் கேட்கிறேன் என்றால், உடனடியாக எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். ஆசீர்வாதத்தை சில வேளைகளில் முண்டியடித்து பெற்றுக்கொள்வது போல நாம் பெற்றுக்கொள்ள புனைந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஆசீர்வாதத்தை தவறவிடக் கூடாது என்பது எல்லாருடைய எண்ணமும் கருத்தாகவும் இருக்கிறது. எனவே எங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறது அதை எப்படியாவது சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், சுதாகரித்துக் கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுவோம், விரும்புவோம். அது உண்மை, அது நிஜம், அது தேவைதான். எனவே அவர்களே, இங்கே அழகான ஆசீர்வாதத்தை இங்கே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த நிறைவான ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எனவே ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எங்களுக்குரியதோ என்று ஒருவேளை எங்களுக்கும் கேள்வி எழ முடியும். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஆபிரகாம் என்ன செய்தார் என்பதை நாம் அவதானிக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு எப்படி சுதந்திரமாய் கிடைத்தது, அதற்கு ஆபிரகாம் செய்த காரியம் என்ன என்பதை இந்த காரியங்களில் நாம் சற்று நிதானித்து பார்ப்போமாக இருந்தால், அங்கே மிக அழகாய் சொல்கிறது, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் என்று அந்த வார்த்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்தை நாம் அவதானிக்கிற பொழுது அந்த வசனங்களிலே 17வது வசனத்திலே ஆரம்பிக்கிற பொழுது எல்லா விதமான ஆலோசனைகளையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லிவிட்டு கடைசி வரை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் பிகாஸ் என்று ஆரம்பிக்கிறது. 18வது வசனத்தை கடைசி வரை பிகாஸ் என்று ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் காரணம். இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் சொல்லிவிட்டு பிகாஸ் என்று சொல்கிறது, காரணம் என்று சொல்கிறது. என்ன காரணம்? Thou hast obeyed my voice. என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்த காரணத்தினாலே. ஆசீர்வாதத்தை எல்லாம் பட்டியலிட்டு விட்டு கடைசியில் ஆங்கில வேதாகமத்தில் மிக அழகாய் சொல்கிறது, காரணம் என்னவென்றால் நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே. தமிழ் வேதாகமத்திலே 18வது வசனத்தின் ஆரம்பத்திலே வருகிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஏன் அருளினார் என்றால், ஏன் கொடுத்தார் என்றால், ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடினாலே. Hallelujah. Abraham obeyed his voice. Abraham obeyed God's voice. ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்ததனால் தான் இவ்வளவு ஆசீர்வாதமும் அவனுடைய வாழ்க்கையின் பங்காக மாறி இருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களே, கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் இந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குடையவர்களாக வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? இங்கே கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய சந்ததியிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதை மறந்து விட வேண்டாம். ஆனால் இன்றைக்கு கீழ்ப்படிவு என்று சொல்கிற பொழுது இந்த வார்த்தை பலருக்கு ஜீரணிக்க முடியாத ஒரு வார்த்தையாக அமைகிறது. கீழ்ப்படிவு என்ற வார்த்தை பலருக்கு பொருந்தாததாய் அமைகிறது. ஏன் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று அநேக சொல்வது உண்டு. கீழ்ப்படிவு என்ற வார்த்தையை பேசுகிற பொழுது அது சிறு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் என்று ஒருவரை மட்டுப்படுத்தப்படுவது உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிவது எல்லாருக்கும் உரிய ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நாம் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும், நாம் எப்படி இருந்தாலும், எங்கு இருந்தாலும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் மாத்திரமே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலையில் தீர்மானம் இல்லை, நான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆபிரகாம் என்ன சத்தத்தை கீழ்ப்படினார்? எப்படி கீழ்ப்படினார்? இந்த 22வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை பருவமாக இருந்தால் அப்பொழுது அழகாக அங்கே சொல்லப்படுகிறது. And he said, take now thy son, thine only son Isaac, whom thou lovest, and get thee into the land of Moriah, and offer him there for a burnt offering upon one of the mountains which I will tell thee of. அப்பொழுது அவர் கர்த்தர் பேசுகிறார் ஆபிரகாமோடு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை
இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்கிறார். மிக ஒரு கடினமான ஒரு வார்த்தை ஒரு தகப்பனுக்கு. கொண்டு போய் தகன பலியாக எரிக்க வேண்டும், இப்படி பலியிட வேண்டும், சாம்பலாக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று சற்று யோசித்துப்பார். எத்தனையோ ஆண்டுகளாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அவர்களுடைய வாக்குத்தத்தம் கிடைக்குமோ என்ற நம்பிக்கை அச்சு போன நிலையில பிறந்த ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை, அவனை கொண்டு போய் இவ்விதமாக தகன பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது எப்படி இருந்திருக்கும்? அவன் மறுப்பு தெரிவிக்கவில்லை, அவன் இல்லை என்று சொல்லல. ஏன் அந்த கேள்வி கேட்கவில்லை? அடுத்த 3ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்தார். கர்த்தர் பேசின பொழுது, அந்த இரவு கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்ட பொழுது அவன் இருக்கவன் இருக்கு அதிகாலையிலே எழுந்து அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக புறப்படுகிறான். அவன் போகிறவர்கள் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவனை ஈசாக்கு கதைக்கிறார்கள், எல்லாம் கதை போய் அங்கேயே அவனை பலியிடுகிற பொழுது அவனை கிடக்க பண்ணி அங்கே தன்னுடைய கரத்தை கத்தியை ஓங்கி வெட்ட வெளிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் கூப்பிட்டு தடுக்கிறார், இப்படி செய்யாது. ஆண்டவருக்கு தெரிந்துவிட்டது, ஆபிரகாம் என்னுடைய சொல்லுக்கு கட்டாயம் கீழ்ப்படிவார். என்னால் இவ்வளவும் செய்து அவன் வெட்டுகிற பொழுது, வெட்ட போகிற பொழுது சொன்னார். அந்த நேரம் கர்த்தருடைய சத்தத்தை ஆபிரகாம் சொல்லுவது வீட்டேறிக்கையும் சொல்லிக் கொடுத்தார். கடினமான துயரமான துன்பம் நிறைந்த நேரத்திலும் தன் மகனையே கொலை செய்ய போகிற நேரத்திலும் ஆண்டவருடைய சத்தம் பேசின பொழுது கேட்டு கீழ்ப்படித்து அவன் விட்டவில்லை. அந்த பிற்பாடு அழகாய் சொல்லுகிறது பாருங்க, 12ஆம் வசனம். அப்பொழுது அவர் பிள்ளையான மேலும் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் நேரசுதனும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடிகளால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அழகான கீழ்ப்படிதலை தான் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக செய்தார். அதை கர்த்தர் கனப்படுத்தினார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடினமான காரியமோ லேசான காரியமோ எதுவா இருந்தாலும் எப்பொழுதும் நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிமடுத்து கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த வசனத்தை இன்னொரு காரியத்தை நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இந்த 2ஆம் வசனத்தில் ஆபிரகாம் 3 காரியங்களை சொல்கிறார். உன் ஏகசுதனும், உன் நேசகுமாரனும், உன் புத்திரனும். ஆங்கில வேதாகமத்தை பார்க்கிறோம், thy son, thine only son Isaac, thou lovest. 3 காரியம், உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். ஆனால் கர்த்தருடைய சத்தத்துக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்த பொழுது 12ஆம் வசனத்திலே சொல்றார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் பாராமல் 2 காரியத்தை மட்டும்தான் சொல்லுகிறார். 12ஆவது வசனத்தில் 12ஆவது வசனத்தில் வந்தால் only 2 things God is calling. Thy son, thine only son. Lovest என்கிற வார்த்தை இல்லை, நேசகுமாரன் என்கிற வார்த்தை இல்லை. திரும்பவும் 16ஆவது வசனத்துக்கு வருவாய் இருந்தால், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் என்று வசனம் சொல்வது. 16ஆவது வசனம். முதல் புத்திரன், ஏகசுதன், நேசகுமாரன். ஆனால் பலி செலுத்தின பொழுதோ உன் புத்திரன், உன் ஏகசுதன், நேசகுமாரன் என்ற வார்த்தையே இல்லை. ஏன் தெரியுமா அருமையானவர்களே? நேசர் முழுவதையும் ஆபிரகாம் தன் பிள்ளையின் மீது கர்த்தரின் மீது வைத்திருக்கிறார் என்பதை ப்ரூவ் பண்ணிவிட்டார். ஆகவேதான் அந்த நேசகுமாரனுடைய வார்த்தையை கர்த்தர் ஆபிரகாமும் கர்த்தருக்கு முறையிலே அழகான அதிகளவான தொடர்புகளும் பேச்சுக்களும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் வேதாகமத்தை பார்த்திருக்கிறோம். ஆனால் பிள்ளை பிறந்த பொழுது கர்த்தருக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே ஏற்பட்ட தொடர்பு கொஞ்சம் குறைஞ்சு. அப்ப ஆண்டவர் யோசிச்சிருப்பார், உன் நேசம் எல்லாத்தையும் என்ன வச்சு எடுத்து பிள்ளை மீது வைத்து விட்டானோ. ஆபிரகாம் ப்ரூவ் பண்ணிட்டார், இல்ல பிள்ளை இருந்தா என்ன, இல்லாவிட்டால் என்ன, என்னுடைய முழுமையான நேசமும் என் ஜீவனுள்ள கர்த்தர் மீது மாத்திரமே இருக்கிறது என்பதை
அவங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எது இருந்தாலும் எது இல்லாவிட்டால் என்ன, உங்களுடைய வாழ்விலே உங்களுடைய முழு நேசமும் உங்களுடைய ஜீவனுள்ள கர்த்தர் மீது இருக்கட்டும். அவன் அந்த தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவை காண்பித்தான். இன்றைக்கு நாங்கள் அந்த கீழ்ப்படிவை காண்பிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். சிலவர்கள் நாங்கள் சாத்தி போட்டு சொல்ல முடியும், கீழ்ப்படிகிறவர்கள் கொஞ்சம் தாழ்த்த முடியும், அதாவது பின்போட முடியும். ஆனால் உடனடியான கீழ்ப்படிவை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் அதிகாலையிலே இருந்து கீழ்ப்படுகிறார். அங்கேதான் 16 அவசரத்தில் நீ இந்த காரியத்தை செய்து கீழ்ப்படிந்த படியினால்தான் இவரும் ஆசீர்வாதம் உனக்குரியது. ஆசீர்வாதம் தேவை எதிர்பார்க்கிற நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற வழியையும் நாம் செய்ய வேண்டியது அவசியம். இன்றைக்கு அந்த வழி என்ன? நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? என்னதான் நிகழ்ந்தால் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன். என்னுடைய கருத்திலே அவர் ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். இதை நாம் வாசிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் பல வேளைகளை வாசிக்காமல் விடுகிறோம், பல வேளைகளை வார்த்தை வருகிறோம் என்று கீழ்ப்படியாமல் போகிறோம். பெரியவர்களுடைய சொல்லை கேட்கிறோம், நாங்கள் நம்பினவருடைய சொல்லை கேட்கிறோம், நண்பர்களுடைய சொல்லை கேட்கிறோம். ஆனால் ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுப்பதை, கீழ்ப்படிவதை தவற விடுகின்றோம். இந்த தவச்செயலால் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையானாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவை என்னுடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு நடத்த வேண்டும். கீழ்ப்படிவில்லாமல் கர்த்தருக்கு என்னுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிவில்லாமல், அர்ப்பணிப்பில்லாமல், அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காமல் வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்க முடியாது. கீழ்ப்படிவோம், ஆபிரகாமை போல ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறபடினாலே உடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் எடுப்போம். கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் யாவரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். இந்த காலையில கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தையின் அடிப்படையில் நாம் அவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த ஜீவனுள்ள தேவன் இந்த காலை நம்மோடு பேசி இருக்கிறார். கீழ்ப்படிவின் முக்கியத்துவத்தை காண்பித்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை சோதரிக்க விரும்புவோம், மாற்றிப்போம். நான் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவன் கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு நாங்களும் விரும்புகிற ஆசீர்வாதம் தேவை என்றால் ஜீவனுள்ள தேவனுக்கு கீழ்ப்படிவை நாம் காண்பிக்க வேண்டியது அவசியம். அநேக வழிகளை கீழ்ப்படிவை காண்பிப்பாமல் நாம் தவற விட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில் அந்த தவச்சிலிருந்து நாம் மீள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலையில கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எங்களை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுப்போம். ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. ஒரு விசை கண்களை மூடினோம்னா நாம் தவறின சந்தர்ப்பங்கள் நினைத்து பார்ப்போம், கீழ்ப்படியாமல் நினைத்து பார்ப்போம். எங்களுடைய நேசத்தை கர்த்தருக்கு செலுத்தாமல் போன காலத்தை நினைத்து பார்ப்போம். மனம் மாறுவோம், மனம் திரும்புவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நமஸ்காரத்தை செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசுகிறது அவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த காலை வேளையில் பேசுகிற வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறான் பரலோக பிதாவே, நல்ல காலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக, உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக ஒரு தருணத்தை மீண்டும் இந்த காலை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் சுவாமி ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே ஆண்டவர் எங்களோடு தெளிவாய் பேசினதற்காக நன்றி. ஆபிரகாமுடைய வாழ்விலே ஆசீர்வாதம் தங்கினது. அதற்கு காரணம், அதற்கு ரகசியம், அவன் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் பல வேளைகளில் இந்த ரகசியத்தை கடைபிடிப்பதில்லை, அதிலே தவறிவிட்டோம் என்பதை உணர்த்தி இன்றைக்கு எங்களுக்கு கீழ்ப்படிவை மீண்டும் நினைவுபடுத்தியிருப்பதற்காக நன்றி. இந்த உன்னதமான அந்த கீழ்ப்படிவுக்கு இந்த காலையில் நாம்